வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தெப்பக்குளத்தில் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து கரெக்டாக தட்டியாச்சு. இங்கேருந்து தெப்பக்குளத்துக்கு ரோட்டில் தான் போய்க்கிருக்கேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ போட்ட பாலம் மாதிரி தான் இருக்குது. நல்லாவே நீட்னஸாக இருக்குது. அது பக்கத்தில் ஒரு விஷயத்தை ஒன்று பார்த்தேன். அது பார்த்ததுக்கப்புறம் சரி தெப்பக்குளம் போகலாம். போயிட்டு அங்கே இது ரைடுலாம் நடக்குது. சின்ன போட் மாதிரி வச்சு சுற்றி இது பண்ணுறாங்க. கடைகளும் அதிகமாகிடுச்சு அந்த மாதிரிலாம் பார்த்தேன். சரி, ஓகே, அதே ஒரு லாகா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஹிஸ்ட்ரின்றது அந்த போட்டில் போகும்போது நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் காலேஜ் படித்ததெல்லாம் மாதிரி தான். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோமுங்க. எங்களுக்கு வந்து கிரிக்கெட்டோட பிச்சு அதுதான். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இப்போ அதை விட செழிப்பாக இருக்குது. முன்னாடி ரொம்ப அந்த பாசியல் படர்ந்த இதெல்லாம் இருக்கும். நாங்கள் அதில் தான் நல்லா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ டோட்டலாகவே மாறிடுச்சு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு டிராஃபிக்கில் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக முன்னாடி போய் நிப்பாட்டிடாமல் தெப்பக்குளத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. நம்ம மீனாட்சி அம்மன் கொடியேற்றத்துக்கு அப்புறம் வருவான் மாறி மழை பெய்யும்ன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வைப்பில் தான் போய்க்கிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு காவாசி சுற்றிட்டு இன்னும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் போக முடியுது. ரொம்பலாம் விரட்ட வேண்டாம், ஏன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக கிடக்குது. பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக அது பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். நான் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ தான் ரீசெண்டாக போட்டு போகும்போது என் ஒயிட் ட்ரெஸ் ஃபுல்லாகவே டோட்டலாகவே இதாகிடுச்சு. ஃபுல்லாக சேரு சகதியமாக. நீங்கள் துவைக்க போகிற பாடு எனக்கு தான் தெரியும் அதோடது. அதாவது நம்ம மெதுவாக போகிறோம்னா அடுத்தவங்களுக்கு பாதிக்கலாம் மட்டும் இந்த மாதிரி தண்ணி கிடக்கிற டயத்தில் மட்டுங்க. ஓகே, ஓரளவுக்கு சுற்றி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. தெப்பக்குளத்தை சுற்றி முடிச்சிடலாம். இதே மாதிரி தெப்பக்குளம் தாங்க நான் காளையார்கோவில்லையும் பார்த்தேன். சேம் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் இதோட மெத்தடை வச்சு தான் கண்டிப்பாக இங்கே கட்டியிருந்துருக்கணும். மாமன்னர் மருதுபாண்டி. ஆனால் இதோட அகலம் வந்து ரொம்ப பெருசுங்க. இது வந்து 40 ஏக்கர் சொல்கிறாங்க. அதோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி தான். அது விரலத்தக்க வீக்குன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஓகேங்க, ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக போய் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போக்கப்போ லவர்ஸ்லாம் உட்காந்து சேட்டை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கண்டுக்கக்கூடாது. நம்ம வாட்டை வந்து விஷயத்தை பார்ப்போம். கீழே இறங்கிடுவோம். அந்த இதில் இறங்கினா தான் நல்லா கொஞ்சம் இது பண்ண முடியும். கீழே இறங்கிட்டேங்க. அதுக்காண்டி தண்ணியில் இறங்கலை, அந்த இதில் இறங்கிட்டு அப்படியே மெதுவாக போகிறேன். பாருங்கள், நல்லா செழிப்போடு இருக்கு இல்லையா? தண்ணியோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் ஏற்படுத்துறது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இதுக்குள்ளே தண்ணி வரணும், வைகாத்தில் போகிற தண்ணி பாதி கொஞ்சம் இங்கே வந்து நெப்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இது இருந்துச்சு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சில வேறு யார் இதை ஏற்பாடு பண்ணாலும் எனக்கு கரெக்டாக தெரில. அந்த ரீசெண்ட் டயத்தில் அந்த பேச்சு தான் அடிபட்டுச்சு. அதனால தான் அவங்கள மென்ஷன் பண்ணி சொல்ல வரேன். ஓகே, அப்படியே ஃபுல்லாக போயிட்டு போட்டு இருக்க இடத்தையும் கேட்டு அங்கே போய் அங்கே எவ்வளோ ரூபீஸு எவ்வளோ நேரம் சுற்றுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சூப்பராக இருக்குல்ல? ஏன்னா அந்த ஸ்கையோட கலருக்கும் அதுக்கும் என்ன அழகு. அதுவும் நீங்கள் நல்லா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு எப்படி சொல்கிறது, அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும். நல்லா எடுத்திருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2024 கரண்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், நமக்கு தண்ணி இருக்குது. தண்ணியோடு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க மரங்கள்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்குது. சுற்றி கடைகளும் சொல்லவே வேண்டாம். ஒவ்வொருத்தரும் புதுசாக உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ 2024 இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ ஒரு செழிப்போடு இருக்கிறது ஒரு ஆச்சரியமானதான். இதை ஒரு 10 வருஷம் என்று ஒரு வீடியோக்காரன் பார்த்தானா, ஓ 10 வருஷமாக இப்போ தான் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த வீடியோ ஒரு நாள் பார்க்கும்போதும் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஏன்னா யூடியூப்ன்றது லாங் லைஃப்பை கொண்டு போகிறதா, கண்டிப்பாக அந்த லைஃபுக்கு கொண்டு போய் சேர்த்துரும் ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாங்க. ஓகே, நம்ம போய் டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வரிசையில் தான் நிற்கிறேன். ஸோ ஒரு ஆளுக்கு மெம்பர்ஸ் 20 ரூபா வாங்குறாங்க. டிக்கெட்டு
ஓகே. ஸோ டிக்கெட் கேட்டதுக்கு அதோட ப்ராப்ளம் இருக்குது சார், அந்த டிக்கெட் போகிறது. அதனால் வந்து நோ ப்ராப்ளம், நீங்கள் உள்ளே போங்க, நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாப்புல. சரி நம்ம அப்படி உள்ளே போயிட்டு ரைட் ஜாக்கெட் எடுத்து, ரைட் ஜாக்கெட்டில் சேஃப்டி ஜாக்கெட்டு நம்மளை லாங்காக இருக்கிறனால ரைட் ஜாக்கெட்டுன்ற மாதிரியே வருது. ஓகே, அந்த சேஃப்டி ஜாக்கெட் எடுத்து போடுறேன். ஆனால் என்ன சொல்கிறது, நீங்களே பாருங்கள், அவ்வளோக்கு ரொம்ப சேஃப்டியாலாம் இருக்குமான்னு தெரில. போடுவோம், இருந்தாலும் ரூல்ஸில் அது நம்ம போட்டால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதனால் போட்டு தான் ஆகணும். போட்டேன், போடுறதுக்கு இது டிப்பு இருக்குங்க பார்த்தா காணாங்க. இது மாதிரி யாருக்காவது நினைவு இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கிளிப்பு இல்லை, அப்புறம் சும்மா நானாகவே உள்ளே வச்சு நுழைச்சிக்கிட்டு இது பண்ணிவிட்டேன். ஓகே, அப்படியே மெதுவாக ஏற ஆரம்பிக்கலாம். அண்ணன் என்ன சொன்னார்னா, ஸ்டார்டிங்கில் உட்கார இங்கே சிங்கிளாக இருந்துருக்கு இல்லை, லாஸ்ட்டில் போய் உட்காந்து அப்படின்ட்டாப்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சிங்கிளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு இலக்காரமாடா சரித்தாண்டா இருக்குடா, இதுக்காண்டி ஒரு பிள்ளை கிட்டடா இருக்கும். அதே மாதிரி வீடு கேட்க போகும்போதே அதே தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. இது சிங்கிளாக பேச்சுலராக வீடு இல்லைங்க, கல்யாணம் பண்ணுறது கண்டிப்பாக கொடுக்குறோம், கடைசியாக கிடச்சிருக்கும் தான் இங்கே ஒத்த கடை. சரிங்க, அவர் ரைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அந்த 40 ஏக்கரை வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு கூட்டி வந்து விட்றாப்புல. 20 ரூபான்றது கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப பெரிய அமௌண்ட்டாலாம் வாங்கலை. இந்த இதுக்கு இது ஒர்த்து தான். எத்தனை பேர் போகலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 15 பேராவது போகிற மாதிரி இருக்குங்க. போட்டு நல்லா பெருசு தான். ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடெலாம் இல்லை, நார்மல் ஸ்பீடு. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். அவர் என்ன கண்டிஷன் போட்டார்னா, நான் லைட்டாக நிற்கும் போது நிற்கக்கூடாது, நின்று எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க, உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்னென்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள், என்னென்னா பண்ணிக்கிங்க. ஏன்னா நிற்கும் போது இவெல்லாம் கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஆடும், அப்போ எல்லாத்துக்குமே சேஃப்டி இல்லை. அதனால் வந்து நின்றுக்கிட்டு நான் எதுவுமே பண்ணல. ஸோ உட்காந்துட்டே நான் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா நம்ம போகிற பாதை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு தடமே இருக்குது. அது நம்ம இந்த அளவுக்கு சுற்றி இருக்கோம் அப்படின்ற ஒரு தடம். ஏன்னா அந்தளவுக்கு போட்டோட சைஸு பெருசு, ஆனால் ஸ்பீடு கம்மி தாங்க. இப்போ இந்த சைடில் உள்ளதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம காளையார்கோவிலையும் வந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம், என்னைக்குமே வந்து டெவலப் ஆக தான் அதோட இதுவே தெரியும். அதே மாதிரி கல்லல் பக்கத்துலேயே அந்த ஒரு இது இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த தண்ணி குறைஞ்சதாகவே பார்த்தது இல்லை. சம்மர் டயத்தில் கூட நல்ல தண்ணியாக தான் இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா மக்கள் பார்க்கட்டும், ஒரு இது தானே, இதனாலே ஒரு வருமானம், அவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, அவ்வளோதான். ஸோ எங்கள் சிவகங்கை மாவட்டத்தையும் கொஞ்சம் டெவலப் பண்ணணுங்க. நிறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணி இது பண்ணோம்னா, ஹைப்பை ஏற்றிட்டோம்னா கண்டிப்பாக அது டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடும். எடுத்துக்காட்டு கொடைக்கானல் பார்த்தீங்கல்ல, மஞ்சள் பாய்ஸ்னால அது ஒரு படத்தினால வந்த கூட்டத்தை. அதனால் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து ஏதாவது நம்ம சிவகங்கை மாவட்டத்தை கொஞ்சம் பண்ண நினச்சால் மதுரை மாதிரி இன்னமும் நம்ம பெஸ்ட்டாக வரும். டூரிஸ்ட் அதிகமாக வரும்போது அந்த மாவட்டத்துக்கும் ஒரு பெருமை தானே, அப்புறம் வருமானமும் அதிகம் தானே. அதனால் வந்து முடிஞ்ச அளவு நம்ம ஊரையும் கொஞ்சம் ஹைப்பை ஏற்றணும். போவோம், இங்கே மதுரையில் பக்கத்தில் இருக்கிறனால இப்போ பட்ஜெட் டூர்னால எல்லாமே பட்ஜெட்டாக பண்ணிக்கிருக்கோம். இதெல்லாம் நான் வேலை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறனால ஈஸியாக பண்ண முடியுது. போக பண்ணுவோம், ஒன்றா பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பேக் சைடில் வந்திருக்கேன். வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, மரங்கள் கொஞ்சம் பெருசுங்க. அந்த சைடு தான் தென்னை மரங்கள்லாம் இருக்குது. இந்த சைடு ஏதோ ஒரு பெரிய மரம், ஆனால் அதோடய பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரில. இந்த சைடு வந்துட்டோம்னா தென்னை மரத்தோட அந்த நடுவில் உள்ள கோபுரங்கள் சூப்பராகவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது பாருங்க, கோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுது. நடுவில் இப்போ சென்டரில் சுற்றி 4 சின்ன கோபுரமாகவும் நடுவில் பெரிய கோபுரமாகவும் உள்ள பூச்சிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஐயர் எப்படி போவார் நானே யோசிச்சு, இவர் இந்த மாதிரி தான் போட்டில் போய் தான் போவார்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கணும். அதை பற்றி யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணி. ஏன்னா முன்னாடி இருக்கும்போது தண்ணியில் அவர் நடந்து உள்ளே போயிடுவார். முன்னாடி நாங்களும் உள்ளெல்லாம் போயிருக்கோம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கான். அண்டர் வாட்டர் ஷாட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக ஃபைனலாக எடுத்து பார்த்தேன். ஸோ நல்லா தான் விழுந்திருக்கு. கேமராவுக்கு எதுவும் பாதிப்பான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலாக ஹியர்ன இடத்துக்கே வந்தாச்சு. இதுலேயே ரூல்ஸ் போட்டாப்புல நடுவில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு இறங்கணும், அப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களாம் லாஸ்ட்டில் இறங்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு வாஸ்தவம் இருக்குது. ஓகே, அதுபடியே மெதுவாக இறங்க ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தோட ட்ரை பண்ணது எனக்கு இந்த வடை, அந்த வடையிலையும் அந்த என்ன சொல்கிறது முள்ளு மருங்க வடை, ஏன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. அதனாலன்றதை ஃபஸ்ட்டு இதை நான் ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது நம்ம பானிபூரி கடை எங்கடா ரொம்ப நேரம் தேடினேன் பையா அப்படியே. ஐயோ முன்னாடிலாம் மட்டும் தான் வந்து சாப்பிட்றது, இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் 10 ரூபாய்க்கு தான் வைக்க சொன்னேன், அவர் 20 ரூபாய்க்கு வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாட்ட வச்சுட்டே இருக்கு. என்னடா இது
ரூபாய்க்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சுருக்க மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். பையா 20 ரூபாய்க்கு வச்சுட்டேன் பையா அப்படின்ட்டேன். சரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிட்லாம், தப்பு இல்லை. என்றைக்கு ஒரு நாள் தானே. இதில் வந்து ஹெல்த்தோ இல்லை டயட்டோலாம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. வரும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போயிட வேண்டியதான். ஸோ அன்றைக்கி சீட்டிங் டே மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். ஓகே, அவரும் பையா நல்லா அன்பாக வச்சுக்கிட்டே இருக்காப்புல. சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. டேஸ்ட்டில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த முருங்கை வடை சாப்பிட்டேன் இல்லையா, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே போகிற அந்த பொடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு சொல்லி கூட நான் வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை, அதுவும் பண்ணிடுங்க. பானிபூரி வந்து காசு கம்மியாக இருக்கிறனால அதையும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக நான் ட்ரை பண்ணல. மிச்சம் ஃபுல்லாக இனிமேல் வீடியோ தான் காமிக்க போகிறேன். கையிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் பெட்ரோலுக்கு வேறு வண்டிக்கு வேறு போடணும். அதனால் வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே போவோம். ஓகேங்க. ஸோ பையா வச்சுட்டே தான் இருக்காப்புல. ஃபைனலாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் தான் இருக்குது. ஃபைனலாக கேட்டேன், பையா அந்த உருளைக்கிழங்குலாம் வச்சு கடைசியாக ஒரு ஃபைனல் டச் கொடுப்பியா, அது எங்கே கொடுக்க மாட்டேட்டியா அப்படின்னு. கொடுத்துட்டேனே பையா அப்படின்னா, ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக கிளம்பிட்டேன் இங்கேருந்து. அடுத்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கடை, புட்டு கடை வந்திருக்கு. முன்னாடிலாம் இங்கே என்ன இருக்குன்னா காளான் கடை மட்டும்தான் இருந்துச்சு. பானிபூரி காளான் கடை மட்டும் இருந்துச்சு. இப்போ விளையாடுற பொருட்கள் சின்ன பிள்ளைகளுக்குன்னு இங்கிட்டு கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை உள்ளே தவிக்கிட்டு விளையாடுற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் டீப்பாகவே காமிக்கிறேன். எவ்வளோவுக்கு அழகாக வந்து அதை பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். சின்ன பிள்ளை வந்தால் அதுகளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அதான் அந்த கலர்ஃபுல்லாக வந்து இதை கொடுத்து அவங்க வாட்டை உள்ளே விளையாண்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா இங்கிட்டு ஃபுல்லாக சின்ன பிள்ளைகள் விளாட்றதுக்கு மாதிரியே வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் இந்த கம்பி தொங்குற மாதிரி இருக்கும். 30 ரூபா என்னமோ நினைக்கிறேன். ஜெயிச்சோம்னா ஒரு பொம்மையோ கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் லீவுன்னு நினைக்கிறேன், ஆளை காணோம். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இங்கிட்டு கொஞ்சம் க்ரில் சிக்கன் அந்த மாதிரி தந்தூரி டிஃப்ரெண்ட்டாக அது கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுறாங்க. ஆனால் ரேட்டு கம்மியான ரேட்டில் பண்ணுறாங்க. ஓகேங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா சின்ன பிள்ளை விளாட்றதுக்கு. ஸோ அப்போ இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும். இங்கே வந்தால் சின்ன பிள்ளைய கூட்டி வந்தால் சும்மா சூப்பராக விளாடுங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தானே, இதை பார்த்தா மறக்க முடியாது. 90 கிட்ஸுங்கனாலா சிகரெட் முட்டாயில் ஆரம்பித்து மம்மி டாடியிலேருந்து இப்போ எவ்வளோ பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காப்புல 90 கிட்ஸும் போட்டு இன்னமும் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இதில் தான் இருக்குது ஹைலைட்டு. லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ஸ்மோக், அந்த பிஸ்கட் சாப்பிட்றனால ஸ்மோக் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைய மொக்கட்டு வாங்கி சாப்பிடுது. ஆனால் கெடுதின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து அதை தொட வேணாம், ஏன்னா நாக்கெலாம் பொத்துப்போம் அப்படி இப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ஹீட்லேயே லைட்டாக வேறு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம ட்ரை பண்ணல. மற்றவங்க பண்ணுறத வீடியோ கொஞ்சம் விட்டு பார்த்தேன். அக்கா உள்ளேருந்து எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்மோக்காக வருது. 2 ஆட்டை ஆட்டிட்டு அந்த பிஸ்கட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பிஸ்கட்டை அந்த சின்ன பிள்ளைலாம் சாப்பிடுது. அப்படியே புகை வந்துக்கிட்டே இருக்குது, மூக்குலேயே வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கவனிச்சிட்டே இருந்தேன். வந்து நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும் வீடியோவில். ஸோ இதுவும் வீடியோ தேவை, ஏன்னா வரவங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வாயில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே வந்தேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பார்த்தீங்களா எடுக்கிறாங்க அக்கா. எடுத்த உடனே ஒரு ஷேக் பண்ணுறாங்க. ஷேக் பண்ண உடனே கையில் கொடுத்தோடனே அவங்கள்ட்ட வாயில் போட்டுட்டு அவங்க ரீல்ஸ்க்காண்டி தான் மிச்சமாக சாப்பிட்றாங்களே. அது டேஸ்ட்டுக்காண்டி யாரும் சாப்பிடல. சில பேர்லாம் வந்து அது ரீல்ஸாக எடுக்கிறக்காண்டி தான் செய்கிறது. ஏன்னா மற்றவங்க பார்த்துட்டு தான் நம்ம ஹைப்பாகவே பண்ணுறோம். அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு விட்டுறக்கூடாது. காப்பாற்றுறேன்டா சிவகங்கை மாவட்டத்தை, வரேன்டா ஒரு நாள், எல்லா இடத்தையும் காமிக்கிறேன் நல்லா. தான் அந்த பிள்ளை அந்த வாயிட்டில் விட்டுட்டே இருக்குது, ஏதோ சிகரெட் அடிக்கிற மாதிரி. ஓகேங்க, நம்ம அடுத்த கடையை நோக்கி போவோம். இப்போ சன்லைட்டுக்கு அதுக்கும் வானத்தோட கலரை மட்டும் பாருங்கள். இங்கே ஒரு பட்டர் பண்ணு போடுறாப்புல, இதோட அப்படியே வானத்தை பாருங்களே. கரெக்டாக ஒரு 6 போலங்க. என்ன ஒரு வியூ பாயிண்ட்டு. ரசிக்கிறதா என்ன பண்ணுறது, கத்துறதான்னு தெரில. அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. கூட்டமாக இருக்கிறனால எதுவும் நான் கத்தலை. பேசாமல் ரிலாக்ஸாக மட்டும் வீடியோ மட்டும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்கு பாருங்களேன். இதே வீடியோக்கே எப்படி இருக்குன்னா நேரில் பார்க்கும்போது அதோட ஹைப்பே வேறுங்க. நான் ரொம்ப நாளாக சரி தெப்பக்குளம் போகணும்னு நினச்சே இருந்தேன், மிஸ் பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி எப்படியும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு.
விலாகாகவும் பண்ணிட்டேன். எனக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா நல்லா போட் ரைடிங் பண்ணியாச்சு, நல்லாவும் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டேன். இன்னுமே வந்து ரூம் கிளம்புறதான். ஃபைனலாக இது நான் விளாண்டது மறக்கவே மாட்டேன். சோடா முடியை வச்சு நான் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சது இப்போ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஓகே, போய்ட்டு வரேன்.